பாரிஸில் இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆறு அல்லது ஏரி இருக்கிறதாக நண்பர் கூறியிருந்தார். சுவிஸ் நாட்டுக்கு போன ஆண்டு சென்று வரும் பொழுது வார வழியில் அது போகும் வழியாக இருந்தமையால் அதுக்கும் சென்று விட்டு வரலாம் என்று போயிருந்த பொழுது அந்த ஆற்றுக்கு போகும் வழி ஒரு காட்டை கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரங்களில் குட்டி குட்டி சிலைகளை செதுக்கி வச்சிருந்துச்சுன்னா அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் உயிரினங்கள் அத்தனையும் அங்கு சிலையாக செதுக்கப்பட்டு இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை கூறியிருந்தார்கள். மிகவும் அழகாக இருந்தது அந்த இடம். பிறகு நாங்கள் ஏரிக்கு நடந்து அதுக்குள்ளே போனோம். என்னுடைய நண்பர் கூறியிருந்தது தான் போகும் பொழுது அந்த ஏரியில் யாரும் இருக்கவில்லை, 1-2 பேரை தவிர. அவர் போயிருந்தது கோடை காலத்துக்கு முதல். நாங்கள் போனது சரியான ஒரு கோடை காலம், ஜூலை ஆகஸ்டில் போனாங்க. அங்கே நிறைய சனம் அந்த ஏரியில் குளிச்சு கொண்டிருந்தது. நிறைய விளையாட்டுகள் எல்லாம் அங்கே இருந்தது. குழந்தைகளுக்காக கட்டணம் செலுத்தி விட்டு தான் அதுக்குள்ளே விளையாடணும். குளிக்கிறதுக்கு கட்டணம் இல்லை. ஆனால் கார் பார்க் பண்ணுறதும் இலவசமாக பார்க் பண்ணலாம். கட்டணமும் செலுத்த சொல்லி வருதோ எனக்கு தெரியலை. நாங்கள் போகும் பொழுது இலவசமாக தான் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமும் கொடுத்தாலும் கூட அது எந்த இடம்ன்றதை நான் மறந்து போயிட்டேன். நாங்கள் பாரிஸ்லேருந்து கடற்கரைக்கு போகிறண்டாலும் கூட 200-300 கிலோமீட்டர் தாண்டி தான் போக வேண்டி இருக்குது. ஆனால் அப்படி ஏரிகளுக்கு போகைக்க என்ன ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால், அங்கே அந்த நிழல்கள் அதிகமாக இருக்கும். மற்றது அந்த கடலின் வெக்க கொஞ்சம் குறைவாக இருக்கும். உப்பு தண்ணி இல்லாமல் நாங்கள் குளிச்சுட்டு வரலாம். இந்த ஏரியில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த ஏரியின் வாடை அடிக்க தொடங்கிட்டுது. அதுக்குள்ளே சேத்து மனம் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் மக்கள் அந்த காலநிலைக்கு அந்த குளிர் தண்ணி இதமாக இருந்ததால் அதை மனமகிழ்வோடு அந்த நேரத்தை கொண்டாடி கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கு வேறு பல விளையாட்டுகளும் குழந்தைகளுக்காக போடப்பட்டிருந்தது. உங்களுக்கு விருப்பம் என்றால் போகலாம். ஆனால் மன்னிச்சு கொள்ளுங்கோ, எனக்கு எந்த இடம் என்று சரியாக ஞாபகம் இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் நினைவு வந்தால் இந்த காணொளிக்கு கீழே அதனுடைய விலாசத்தை சரியாக நான் உங்களுக்கு போட்டு விடுறேன்.